புத்தளம் டிஸ்ட்ரிக்ட் தான் ட்ரிப் எடுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் புத்தளத்துல பெரிய பள்ளி இன்னுக்கால அழகா கடற்கரையும் தெரியுது. அதுதான் எங்களோட ரிசோர்ட் பேர் என்னண்டா, இந்த இடத்துல அடுத்த ஜனாதிபதி யாருன்னு டிஸ்கஷன் வைத்து கொண்டிருக்கோம். இங்க வெள்ளைக்கு மயில், முயல், மான் எல்லாம் வருது. அழிவெட்டாண்டு அடிச்சிருக்கு. இங்க ஒன்றும் அவ்வளோ விசேஷம் இல்லை. இது இடம்டா சுப்பிரியாய்க்கு மீன் பிடிச்சு பார்ப்போம். குளிக்கிற இடத்துக்கு வந்துடும். குளிக்க போறோம், வாங்க போலாம். இங்கண்டா இப்படி பெரிய மீன் எல்லாம் இருக்கு. ஒரு டைம் கண்டிப்பா பிடிச்சிருக்கு. இங்க ஒரு அழகான ஏரியா தான். அரௌண்ட் வத்தின மாதிரியே ஒரு ஏரியா. நாங்க இப்ப ஆத்துல இருந்து ரிசோர்ட்டுக்கு போறோம். நாங்க இங்க ஒரு 4 ஹவராக குளிச்சிப்போம். எங்களோட வந்தவங்க எல்லாம் எங்களை விட்டுட்டு வைத்துட்டாங்க. இங்க ஸ்பெஷலு பெரிய மரங்களும் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற சின்ன ஆழமண்டா. பாலத்துக்கு கீழாலதான் தண்ணி போகணும். இங்க பாலத்துக்கு மேலால தண்ணி போகணும். இது பாலமண்டா பயங்கரமா இருக்குது. இது நியாயமே இல்ல. எங்களோட வீடியோவை மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த விஷயங்களை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நைட் 8:30 ஆகுது. நேரத்தை பார்க்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இங்க பார்த்தோண்டா விளங்கும் நிறைய மீன் இருக்கு. இடத்த விட்டு போறதுக்கு மனசே இல்ல. என்ன அப்படி ஒரு அழகான இடம். அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இப்ப எங்களோட ஸ்கூல் வெக்கேஷனுக்காக புத்தளம் டிஸ்ட்ரிக்ட் தான் ட்ரிப் எடுத்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க ட்ரிப் எடுத்து கொண்டிருக்கிற வழியில நாங்க நிக்கவரட்டி என்ற இடத்துல சாப்பாடு தின்றதுக்காக இறங்கிக்கிறோம். எங்களோட தொடர்ந்து தெரியுங்க, எங்க ட்ரிப்பை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நாங்க இப்ப நிக்கவரட்டிய அமீனியா அரபிக் காலேஜுக்கு முன்னுக்கு தான் எங்களோட வாகனத்தை நிப்பாட்டிக்கிறோம். நாங்க இப்ப எங்களோட ஃபேமிலியோட தான் இங்க வந்துக்கிறோம். கொஞ்சம் பேர் உள்ளே போய்த்திக்கிறாங்க. நாங்களும் புகையில மாண்டு போய்த்து பார்ப்போம் வாங்க. இங்களை பார்த்தா மதரசா, இங்களை பள்ளி. இப்ப இங்க மதரசா நடக்கிறோம் இல்லையா, ஈவினிங் ஸ்கூலாம் நடக்கிற. நாங்க இங்க பள்ளியில தான் சாப்பிட்டோம். இப்ப நாங்க புத்தளம் போய் பாக்குறோம். எப்படியோ புத்தளத்துக்கு வந்துட்டோம். இதுதான் புத்தளத்துல பெரிய பள்ளி வாயில். இது பேர் வந்து மொஹிதீன் ஜும்மா மஸ்ஜித். மிகவும் அழகான ஒரு பள்ளி. பள்ளிய நல்லா கிளீனா வச்சிருக்கு. ஆனா என்ன தெரியுது, பறவைகள் தான் நிறைய எச்சம் போட்டிருக்கு. அழகான ஈச்சப்பழ மரங்கள் நாட்டிக்கு. பள்ளிக்கு மேல பெரிய கிளொக்கண்டிக்கு. சரியா தான் டைம் ஓடுது. நாங்க இப்ப இங்க வந்த நேரம் சரியா 10:30. பின்னுக்கால அழகா கடற்கரையும் தெரியுது. இங்கிருந்து பார்த்தாவே விளங்குது காற்றாடி எல்லாம் சுத்துறது. நாங்க இப்ப இருக்கிறது புத்தளம் டவுன்ல. டவுன் தான் நினைச்சிறேன். இங்க பெரிய டவர் ஒண்ணும் இருக்கு, நிறைய கடைகளும் இருக்கு. ஒரு பிஸியான ஏரியா ஒன்றா இருக்கு. அப்படி இங்கல வந்தா புத்தளம் பெரிய பள்ளி வாயில். இப்ப நாங்க இங்கிருந்து வெளியேறோம். நாங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். அதுதான் எங்களோட ரிசோர்ட் பேர் என்னண்டா, கேஜே வைல்ட் வில்பத்து. வாங்க போய் பார்க்கலாம். எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இது புத்தள வெயில் தாங்கேலா. இதுதான் கேஜே வைல்ட் வில்பத்து 3 ஸ்டார் ஹோட்டல். இங்க செப்பரேட் ரூம் எடுக்கிறாங்க. செப்பரேட் ரூம் எடுக்கலும். ஆனா நாங்க இது 18 பெட்டில பெரிய ஹோலை தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்க 18 பேர் வந்தோம். எங்களுக்கு இதை மேனேஜ் பண்ணிக்கொள்ள ஏழுமாயி இருந்துச்சு. இங்கட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் செக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இங்க பப்படம் டீமே இருக்குது. ஹாய். அதோட இத ஹோலை புக் பண்ணதுக்கு காரணமே இதுதான். வேண்டிய டைமுக்கு எல்லாரும் சேர்ந்து பேசி கொண்டிருக்கலாம்.
இது ஒரு நீளமான இடம், உங்களுக்கு விளங்குதோ தெரியா, ஆனா இது மிச்சம் ஒரு நீளமான இடம். இந்த இடத்துல பலகையாலதான் இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் போட்டிடுறாங்க. அது நேச்சுரல் ஃபீலிங்கை கொடுக்கறதுக்காக இப்படி எல்லாத்தையுமே ப்ரௌன் கலரும் ப்ரௌனுக்கு வாசியான கலர்லயுமே கொடுத்திடுறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க வெள்ளைக்கு மயில், முயல், மான் எல்லாம் வருது. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க கிளீனா நீட்டா இருக்குது. ரிசார்ட்டை சுத்தி கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு அங்கல்ல தான் காடிக்குன்றதுனால எங்களுக்கு அவ்வளோ பெரிய பயமௌண்டா இல்லை. கீழே தான் கிச்சன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. நாங்கள் கீழே போகல. நாங்கள் திரும்பி சுற்றி நாங்கள் என்ட்ரு இடத்துக்கே போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் வந்த பஸ்ஸை பார்த்துக்கொள்ளணும். டிரைவர் அங்களும் எங்களோட நல்லாவே கோஆப்ரேட் பண்ணு. பஸ்ஸும் ஒரு நல்ல கம்ஃபர்டான பஸ் உண்டு. பார்த்தா விளங்கும் ஃபுல்லாக காடு தான். அங்கே ஒரு கொட்டேஜ் இருக்குது. அதை கொட்டேஜுக்கு போய்த்து பார்ப்போம். இது வரைக்கும் பெய்த்தும் இல்லை, அங்கே என்ன இருக்கோ தெரியா, நாங்கள் போய்த்து பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தோன்னே தான் விளங்குது, அலிவேட்டை அடிச்சிருக்கு. அலிவேட்டை யானை ஃபென்ஸ், யானை ஃபென்ஸ் இல்லை, யானை வேலி, யானை வராமிக்க வேலி அடிச்சிக்கு. அப்புறம் கொட்டேஜ் ஒன்று அவ்வளோ விசேஷமா விளங்கல. உள்ள போய்த்து பார்க்கும். எவ்வளோ ஒரு பெரிய ஏரியாவை ஃப்ரீயா ஒட்டிடுறாங்கன்னு பாருங்க. இருந்தாலும் குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிடுறாங்க. இங்க ஒன்றும் அவ்வளோ விசேஷம் இல்லை. இங்க எல்லாமே நேச்சுரலா தான் இருக்குது. ஹட் கொட்டேஜ்ல 2 விஷயத்த தவிர, ஒன்று அதை பிளாஸ்டிக் புட்டுவம், மற்றது கீழே இருக்கிற கிளாஸ் போத்தல். இதை வச்சு பார்க்கல விளங்குது இது இடம் எப்படிப்பட்ட இடம் உண்டு. இந்த இடத்த சுத்தி யானை வேலி அடிச்சிக்கு கரண்ட் கொடுத்திக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். குடிச்சு பார்க்க மேலே கரண்ட் படுவேன். இங்க வேலைக்கிட்ட வந்து பார்த்தா விளங்குது ஒரு சின்ன அழகான ஓடை ஒண்ணு மேக்கு. எப்படி பார்த்தாலுமே ஒரு டேஞ்சரான இடம் தான். ஃபேமிலி மெம்பர்ஸ்களுக்குள்ள இது மாதிரி கேம்ஸ்கள் விளையாடணும்டா இது மாதிரி இடங்களுக்கு வந்தாதான் ஏழுமாய்க்கு. ஊர்களுக்குள்ள சாத்தியம் இல்லை. நாங்க இப்ப குளிக்கிறதுக்கு இடம் தேடி கொண்டிர. நல்ல இடமும் ஈரமா இருக்கு. நாங்க போய் பாப்போம். இங்க நிறைய மீன் தான் இருக்கு. இது இடம்டா சுப்பீரியா இருக்கு. மீன் பிடிச்சு பாப்போம். குளிக்கிற இடத்துக்கு வந்துறோம். குளிக்க போறோம். வாங்க போலாம். நாங்க இப்ப இருக்கிற இடம் தான் எழுவாங்குளம். இப்ப நாங்க எழுவாங்குளத்துல கலாவோயால தான் குளிக்க போறோம். இந்த கலாவோயா தான் இலங்கையிலேயே 3rd லாங்கஸ்ட் ரிவர். 148 கிலோமீட்டராம். இங்கண்டா இப்படி இப்படி பெரிய மீன் எல்லாம் இருக்கு. ஒரு டைம் கண்டிப்பா பிடிச்சிறதுக்கு எங்களுக்கு மீன் பிடிச்ச வானம் தாங்க. இப்ப நாங்க அங்கல போவோம் குளிக்கிறதுக்கு. இது 3rd லாங்கஸ்ட் ரிவரா இருந்தாலும் பயப்படுவானம். முழங்கால்னாலயாம் எங்களுக்கு ஆத்த கிடைக்கணும். இங்க ஒரு அழகான ஏரியா தான். ஆரோண்டு வத்தின மாதிரியே ஒரு ஏரியா. இங்க ஆத்துல நிறைய பேர் குளிச்சு கொண்டிருக்காங்க. கீழே ஃபுல்லா மணல் மண்ணா இருக்கு. ஆறு முத்து மாதிரி தெளிந்த தண்ணியா இருக்கு. உங்களுக்கும் குறைஞ்ச பிரைஸ்ல உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ஒரு சரியான இடம். அப்பாடா ஒரு மாதிரியா கஷ்டப்பட்டு ஒரு மரத்து மேல ஏறியாச்சு. காலால முடியும், தண்ணியே இல்ல.
ஊருக்கு போக போறோம். நாங்க இங்க ஒரு 4 ஹவராக குளிச்சிப்போம். இங்க மிச்ச நேரம் குளிச்ச டைம் போறதும் விளங்கல்ல. இங்க நிறைய பேர் வந்துக்கிறாங்க. ஆனா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னண்டா இப்படி காட்டு சூழலுக்குள்ள இருந்து கொண்டு குளிக்கிறது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி வாங்க பேசி பேசி போலாம். அது பாட்டு உங்களுக்கு கேக்குதோ தெரியா? ஆனா இங்கன்னா அது அப்படி சவுண்டா இருக்குது. இது மாதிரி சிலாக்கள் மிஸ்பிஹேவ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சிலாக்கள் குடிச்சுறாங்க, இப்படி பாட்டு போடுறாங்க, ஸ்மோக் பண்றாங்க, இப்படி நிறைய இருக்கு. இங்க வாராக்கள் அதுல கொஞ்சம் தவிர்த்து கொண்டா நல்ல. எங்களோட வந்தவங்க எங்களெல்லாம் விட்டுட்டு வைத்துட்டாங்க. இப்ப நாங்க மட்டும்தான் இது தனி காட்டுக்குள்ள கேக்குறோம். எப்படி போறதுன்னு தெரியல. அப்பாடா ஒரு மாதிரியா வந்த மாதிரி இருக்கு. பாலம் ஒண்ணு கிடைச்சிக்கு. எங்க ஏரியா மாதிரிதான் இருக்கு. வாங்க போ. அது மூஞ்சில நாவல் டிட்டாச்மெண்ட் கோர்ஸ் வேண்டு போட்டேக்கு போர்டு உண்டு. இப்ப நாங்க உள்ளுக்கு போயிட்டு என்ட்ரன்ஸ் உள்ளுக்கு போயிட்டு பார்க்காத இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு வர போறோம். வாங்க. இங்க ஸ்பெஷலு பெரிய மரங்களும் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற சின்ன நதிகளும் கிளியரான தண்ணியும் தான். பாலம் சேதமடைந்துள்ளது. வாகன போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. பாலம்ண்டா பாலத்துக்கு கீழாலதான் தண்ணி போகணும். இங்க பாலத்துக்கு மேலால தண்ணி போகுது. சேதமடையலாட்டியும் வாகனங்களுக்கு போயிடலாம். பாலம் தான் அப்படி வழுக்குது. பாலமண்டா பயங்கரமா இருக்குது. இந்த ஏரியாவோட அழக வார்த்தையால வர்ணிக்கலாம். நீங்களும் வந்து பார்த்தா தான் விளங்கும். உங்களை புகத்தான் பார்த்த. ஆனா அங்கே ஆபீசர் வானம்ன்றாங்க. ஆனா டூரிஸ்ட் மட்டும் போக விடுறாங்க. இது நியாயமே இல்ல. அவங்களுக்கு மட்டும் டேமேஜ் ஆகின பாலம் எல்லாம் பிரச்சனையே இல்ல. வாகனம் தான் போகுது. உங்களுக்கு 2-3 மயில் தான் வீடியோ பண்ண சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு. ஆனா முயல் மான் தான் வீடியோ பண்ண சந்தர்ப்பமே அமையல. இப்ப நைட் 8:30 ஆகுது. இங்கதான் நாங்க ஸ்டே பண்ணிக்கிறோம். இங்க வந்து சொல்றாங்க 500 மீட்டருக்கு அங்கால தானா மக்களே நடமாடுற. 500 மீட்டருக்குள்ள எங்களை தவிர வேற யாருமே இல்லைன்றாங்க. நாங்க பெருசா நோட் பண்ணவும் இல்லை. அப்படித்தான் நினைக்கிறேன். இங்க சத்தம் போடுறதுக்கும் நாங்க மட்டும்தான் இருக்கிறோம். ஆனா கரண்ட் போனா தான் என்ன நடக்கும்னு யோசிக்க பார்க்கவே கஷ்டமாயிருக்கு.
இந்த இடத்துல வேற ஒரு பில்டிங்குமே இல்லைன்றதுனால இந்த இடத்துல நைட் வியூ சரியான அழகு. இன்றைக்கு மூன்லைட் வேற ஈக்குது, அதனால இது வேற லெவல். இப்ப நாங்க ரிசார்ட்ல இருந்து வெளியாகிட்டோம், வீட்டுக்கு போறோம். கடைசியா ஒருக்கா எழுவாங்குளத்துல குடிச்சிட்டு போகணும். இப்ப வந்திருக்கிறோம். உங்களுக்கு இங்க பார்த்தோண்டா விளங்கும், நிறைய மீன் இருக்கு. இந்த இடத்த விட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு அழகான இடம் இது, சூழலே ஒரு அழகான இடம். அதே மாதிரி க்ரௌடும் தான். எங்களோட வந்து லேடிஸ் எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, பாய்ஸ் எல்லாம் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. நானும் குளிக்க போகணும், போயிட்டு வரேன். இது வரைக்கும் எங்களோட வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். எங்களோட சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்களோட நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்க. பாய்.